கோவை கணபதி பகுதியில் காலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பாரத் கேஸ் நிறுவனத்தில் எல்பிஜி டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்தக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து நினைக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் குருசாமி. தற்போது மீட்பு பணிகள் எப்போது முடிவடையும்? இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மீட்பு பணிகள் 2 முதல் 3 மணி நேரத்தில் முழுமையாக முடிவடையும் என ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மீட்பு பணிகளானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டேங்கர் லாரியை 3 கிரேன்கள் மூலம் தற்பொழுது தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக 3 கிரேன்கள் வரப்பட்டிருக்கூடிய நிலையில் கிரேன்கள் மூலம் அதை அந்த டேங்கரை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணிகளை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோவை மாநகருடைய காவல் ஆணையர் சரவண சுந்தர் உட்பட உயர் அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்தில் தற்பொழுது முகாமிட்டு இந்த மீட்பு பணிகளை தற்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பணிகளானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிரேன்கள் மூலம் கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 3 முறைகளில் தற்பொழுது இந்த பணிகளை கையாளுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கீழே கவிழ்ந்திருக்கக்கூடிய இந்த டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்திய பின்னர் வேறொரு கப்ளிங் எனப்படக்கூடிய இந்த டேங்கர் லாரியை இணைக்கக்கூடிய இணைப்பு கருவியை கொண்டு வந்த பின்னர் அதை இணைத்து நேரடியாக இந்த கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு செல்வது என்ற ஒரு முறை கையாளப்பட இருக்கிறது. தற்பொழுது அந்த முறையை தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதை தவிர்த்து சேலம் மற்றும் திருச்சியிலிருந்து மீட்பு வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மீட்பு வாகனங்கள் மூலம் மீட்பதற்கான ஒரு திட்டமும் இருக்கிறது. இதை தவிர்த்து இந்த கீழே இருந்திருக்கக்கூடிய டேங்கர் லாரியிலிருந்து கேஸினை பம்ப் செய்து வேறு டேங்கர்களுக்கு மாற்றி எடுத்து செல்லலாம் என்ற ஒரு திட்டமும் இருக்கிறது. இந்த 3 திட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதல் கட்டமாக கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த டேங்கர் லாரியை டேங்கரை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகளை முதலில் மேற்கொள்வது என திட்டமிட்டு அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 3 திட்டங்கள் இருந்தாலும் தற்பொழுது முதல் திட்டமாக இந்த கீழே இருந்திருக்கக்கூடிய டேங்கரை நேராக நிறுத்தி வேறொரு கப்ளிங் மூலம் இந்த கவிழ்ந்த டேங்கரை நேரடியாக எல்பிஜி கிலோமீட்டருக்கு கூடிய எல்பிஜி நிறுவனத்துக்கு கொண்டு செல்வது என திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்தில் நேரடியாக முகாமிட்டு தற்பொழுது இந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக இந்த பணிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் பேசலாம். சார், எவ்வளவு நேரம் இந்த ரெஸ்கியூ நடைபெறும் சொல்லி எதிர்பார்க்கலாம்? காலையில் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்ரோச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பேனல் லாட்ஜிங் பேனல் வந்து ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான வெஹிக்கிள் வந்து இப்போ டோல்கேட் கிட்ட வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த பேனல் ரிப்பேர் பண்ணி இதுக்கு அப்ரேட் பண்ணணும். அப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வி ஹவ் டு டேக் எ டெக்னிக்கல் கால். அந்த டீம் வந்து பார்ப்பாங்க டைரெக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அல்லது கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டைரெக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா உடனடியாக அதை கூட்டிகிட்டு போவாங்க. கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 3 hour ப்ராசஸ். ஆனால் அது அந்த டெக்னிக்கல் ஒப்பீனியன் வாங்கிட்டு எது நம்ம சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி ஈவன் இஃப் இட் டேக்ஸ் 2-3 மணி நேரம் அதிகமாக எடுத்தாலும் எது வந்து பப்ளிக் சேஃபாக இருக்குமோ அந்த ஸ்டெப் வந்து எடுக்கும். பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதிகபட்சம் 2 பணிகள் விறுவிறுப்பாக தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.